ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோகேட் ஃபைலை வந்து எப்படி ரிவீட்டில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தேவையான டிராயிங்கை வந்து காப்பி பண்ணி பக்கத்தில் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறையா ஃபைல்ஸ் இருக்கும், அதனால் வந்து காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்து பவுண்ட்ரி லைன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடணும். ஸோ இதை அப்படியே வந்து செட்டாக ஃபுல்லாக அப்படியே வந்து காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தா காப்பி ஆயிரும். இப்போ போயிட்டு ஆட்டோகேடில் ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும். ஆட்டோகேட் ஃபைல் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து 3D ஃப்ளோர் பிளான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே எல்லாத்துலேயும் இதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோகேட் நியூ ஃபைல் வந்து ஓப்பன் ஆன முன்னாடி அந்த யூசிஎஸ் ஐக்கான் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, XYன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதோட கார்னரில் போய் கரெக்டாக ஆரோ வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து Ctrl+Vயை வந்து கொடுக்கணும், பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக. அதை ஒட்டி முடிஞ்ச அளவுக்கு ஒட்டி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபைனலாக வந்து இதை வந்து அப்படியே வந்து என்னென்னா வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடணும். இதை வந்து ஒரு நியூ ஃபைலாக வந்து சேவ் பண்ணுறோம். நான் டெஸ்க்டாப்பில் வந்து இதுக்கு நேம் வந்து சாம்பிள் டிராயிங் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டிராயிங்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு சிங்கிள் டிராயிங் மட்டும், ஒரே ஒரு பிளான் மட்டும் உள்ள ஒரு டிராயிங்கை வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். அதை தான் வந்து நம்ம வந்து ரிவீட்டில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிவீட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரிவீட்டை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து என்னென்னா யூனிட் செட் பண்ணணும். ஸோ ஷார்ட்கட் வந்து யூஎன் டைப் பண்ணால் நமக்கு வந்து அந்த காலம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸில் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து இன்சர்ட்னு ஒரு காலம் இருக்கும். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லிங்க் கேடு அல்லது இம்போர்ட் கேடு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இம்போர்ட் கேடு வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து சாம்பிள் டிராயிங் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து லைன்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, இது வந்து ஆல் கொடுத்துருங்க. இது வந்து இன்ச்சஸ் கொடுத்துருங்க. இது ஆட்டோ ஆரிஜின் டு ஆரிஜின் தான் இருக்கணும். லெவல் 1 தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டப்பை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு கரெக்டாக வந்து சென்டராக இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அன்பின் பண்ணிடுங்க. அன்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் மூவ் பண்ண முடியும். சப்போஸ் வந்து நம்ம வந்து அன்பின் பண்ணலாம்னா அது வந்து மூவ் ஆகாது. சரிங்களா? ஓகே. இதில் போயிட்டு நீ வியூ போயிட்டு இதோட விசிபிலிட்டி கிராபிக்ஸை வந்து நம்ம வந்து மாற்றணும். விசிபிலிட்டி கிராபிக்ஸை போயிட்டு இம்போர்ட்டட் கேட்டகரிஸில் போயிட்டு ஹால் ஃபோன் கொடுக்குறோம். ஹால் ஃபோன் கொடுத்தாக்க கொஞ்சம் மங்கலாக தெரியும். அந்த ரியலிஸ்டிக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ ஒரு வால் கிரியேட் பண்ணுறோம்னாக்க பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து திக்காகவும் அது வந்து தின்னாகவும் தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த வாலோட டைமென்ஷன்ஸை வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நார்மலாக வந்து 9 inches வால் கொடுப்பாங்க. ஸோ டூப்ளிகேட் கொடுத்துட்டு ஜெனரிக் 200 mm அப்படின்ற வந்து 9 inchesன்னு செட் பண்ணிக்கலாம். ஜெனரிக் 9 inchesன்னு செட் பண்ணிக்கணும். இங்கே போய்ட்டு திக்னஸ் போய் டைமென்ஷன்ஸில் வந்து 9 inches கொடுத்துக்கணும். இங்கே வாலுக்கு வந்து ஜிப்சம் வால் போர்டு வந்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். இப்போ அகைன் வந்து வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வால் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 9 inches வால் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லைன் பை லைனாக தானே வரைங்க. நான் ரெக்டாங்குலர் ஆப்ஷன் வச்சு வரைகிறேன். அப்போ தான் அந்த அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா வாலை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த வாலோட சென்டரில் இருக்கமான கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அலைன்மெண்ட் சப்போஸ் மாறி இருந்தால் நம்ம வந்து அலைன்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த லைனுக்காக நம்ம வந்து ஃபைனலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் 9 inches வால் வருதோ அதெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிடணும்.
ஸோ அந்த இடத்துல அலைன்மெண்ட் மாறி இருக்குது. ஸோ அலைன்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த லைனுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு 4.5 இன்ச் வால் இருக்குது. ஸோ ஆர்கிடெக்சரில் போய்ட்டு வாலில் போய்ட்டு டூப்ளிகேட் கொடுத்து ஜெனரிக் 4.5 இன்ச் வால் அதை கொடுத்துருவோம். இங்கே எடிட் டைப்பில் போய்ட்டு திக்னஸும் வந்து 4.5 இன்ச் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கரெக்டாக சென்டரில் ட்ரா பண்ணோம்னா கரெக்டாக அந்த 4.5 இன்ச் வால் வந்து கிரியேட் ஆகிரும். இப்போ வந்து நம்மளோட ஃப்ளோர் வந்து கிரியேட் பண்ணணும். நம்மளோட பிளானுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வந்து ஃப்ளோர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு உட்டன் ஃப்ளோர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ சைடில் இருக்க ஸ்டேர் கேஸு ஸோ மோனோலித்திக் நான் செட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 21 கொடுத்துக்கிறேன். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ்ஸு நான் 10 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ அந்த லேண்டிங் வித்து வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டு 3 அடி 3.25 அடி கொடுப்பாங்க பெரும்பாலும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்க ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து எண்டு பாயிண்ட்டு அந்த எண்டு பாயிண்ட்டை மறுபடியும் கிளிக் பண்ணி அப்படியே வந்து எல் ஷேப்பில் வந்து திருப்பிடணும். திருப்பிட்டால் கரெக்டாக வந்து நம்ம கீழே ட்ரா பண்ண லைனுக்காக கரெக்டாக ஸ்டெப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அடிஷ்னல் லேண்டிங்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறணும். சவுத் வியூ போயிட்டு அதோட பாலோட அன்கனெக்டட் ஹைட்டை வந்து லெவல் 2 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ளோர் பிளான் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கனாக்க டோர் அண்ட் விண்டோ ஓப்பன்ஸ்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வயர் ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து பாட்டமில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து கிளியராக தெரியும். சரிங்களா? இந்த இடத்துல வால் ஓப்பனிங் கொடுத்துட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டோர் வந்து க்ரியேட் பண்ணணும். டோர் வந்து கொடுத்துட்டு இதில் போய்ட்டு எடிட் டைப் கொடுத்துட்டு டூப்ளிகேட் கொடுக்கணும். நம்ம நார்மலாக வந்து டோரில் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 7 தான் இருக்கும். ஹைட்டு வந்து 7 அடி, வித்து வந்து 3 அடி. அதாவது இன்சைடில் இருக்க டோர் பூரா இந்த டைமென்ஷன்ஸில் தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் டோர் வருதோ அதை ஃபுல்லாக அங்கங்கே நம்ம கரெக்டாக செட் பண்ணிடணும். இது கிச்சன்லேருந்து வெளியில் போகிறமான ஒரு டோரு, பின்புற கதவு. ஓகே, இது வந்து பெட்ரூமில் உள்ள ஒரு கதவு. ஓகே, இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் இருக்குது 5 அடியில். ஸோ ஆர்கிடெக்சரில் டோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோடு ஃபேமிலி கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் டோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷன் வந்து நம்ம செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டோரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் டைப் கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த டோரை ஃபஸ்ட்டு அப்லோட் ஆக விட்டுறணும். அப்லோட் ஆன முன்னாடி எடிட் டைப் போய்ட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டு நார்மலாக 5க்கு 7 தான் வந்து மெயின் தலைவாசல் வைப்பாங்க. ஸோ வந்து இதில் வந்து வித்து வந்து 5 அடி கொடுத்துருங்க, ஹைட் வந்து 7 அடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஸோ கரெக்டாக வந்து மெயின் டோர் எங்கே வருதோ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து க்ரியேட் பண்ணணும். விண்டோ வந்து டபுள் டோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் கொடுக்கணும். எடிட் டைப் போயிட்டு டூப்ளிகேட் கொடுக்கணும். நார்மலாக வந்து 3க்கு 4, 4க்கு 4, 3.5க்கு 4 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து 3க்கு 4 விண்டோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வித்து வந்து 3 அடி, ஹைட் வந்து 4 அடி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் விண்டோ வருதோ கரெக்டாக அங்கே போயிட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். மூணுக்கு 4 ஜன்னல் வர இடத்துல அப்புறம் கரெக்டாக செட் பண்ணிக்கிறணும். சில இடத்துல 3.5க்கு 4 இருக்குது, 2 ஜன்னல். அதை நீங்கள் அதே மாதிரி வந்து டூப்ளிகேட் கொடுத்து 3.5க்கு 4 கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோ லென்த் ஆகுன்றதுக்காக நான் வந்து ஒரே ஒரு ஜன்னல் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் 3க்கு 4 தான் இருக்குது என்னதில். ஓகே, 3.5க்கு 4 உள்ளது வந்து டூப்ளிகேட் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டோரோட ஃப்ளிப் ஆப்ஷனை நம்ம வந்து கரெக்டாக மாற்றிடணும். கரெக்டாக இன்சைடு ஓப்பனு, கரெக்டாக அந்த சோரை ஒட்டி கதவு அடையிற மனை அதை ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கிறணும். அந்த மனை ஃபைனலாக 3D வியூ போனால் நமக்கு வந்து ஒரு ஃப்ளோர் பிளான் வந்து ரெடியாக இருக்குது 10 ஃபீட்டில். இதில் வந்து செக்ஷன் பக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறணும். கிளிக் பண்ணிவிட்டு சைடு வியூ செட் பண்ணிவிட்டு இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் இறக்கி செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் அந்த ஃப்ளோர் பிளான் வந்து 3D ஃப்ளோர் பிளான் வந்து கிரியேட்டாக தெரியும், கரெக்டாக தெரியும். இப்போ ரியலிஸ்டிக் செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு 3D ஃப்ளோர் பிளான் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.